உண்மையிலேயே அவர் உண்மையான ஆம்பளையா இருந்தாருன்னா நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க. பணம் கொடுக்காம மோடி ஆட்சி கிடையாது. மோடின்றது டப்பா மூடி மாதிரி அப்படி திருப்பி தூக்கி போட்டுருவோம். எங்க பிரச்சனையோ அவங்க சிக்ஸர் அடிச்சு சென்டரா வருதான் நம்மளோட தளபதி ஸ்டைல் தான். அது எல்லாமே எங்க சேனல்ல ஒரு 2 நாய் ஒண்ணு தெரியுது, 200 ரூபாய் காசுக்காக அது பேசுது. அந்த நாய் நீங்க எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்க, எதால அடிப்பான்னு அந்த நாய்க்கே தெரியாது. இந்த மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு சொப்பு சாமா கொடுத்திருந்தா கூட அது எங்க ஊரு ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா போய் ரீச் ஆயிடும். ஏன்னா எங்க எல்லா இடத்துலயும் பிராண்ட் எங்க தளபதி மட்டும் தான். வேற காலையில விசில் வச்சா குப்பை கிளீன் ஆகுது. 2026 அடிக்கிற விசில தமிழ்நாடே கிளீன் ஆகும். மகளிர் காசு வந்து 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா முழுக்க பாத்தீங்கன்னா சந்து ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல போலீஸை நிக்க வச்சு டிடி 10,000 ரூபாய் ஒரு ஸ்டேஷன் இவ்வளவு கல்லா கட்டி ஆகணும் மாமூல் கலெக்ஷன் பண்றீங்க. அது கலெக்ஷன் பண்ணி 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆண்ட கட்சிகள் 2 கட்சிகள் இருக்கு. அவங்களாம் கூட்டணியோட தான் எலெக்ஷன்ல வந்து சந்திச்சிருக்காங்க. ஆனா தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா கூட்டணி இல்லாம முதல் எலெக்ஷன் வந்து சந்திக்கிறாரு. 2024 சாத்தியமாகுமா? கண்டிப்பா சார். இல்லைன்னா திமுகவும் ஆண்டிருக்கு, அதிமுகவும் ஆண்டிருக்கு. அதிமுகல ஓரளவுக்கு ஆண்டிருக்காங்க. திமுக வந்து இருக்கிறதுலே தீய சக்தின்னு எங்க தளபதி அவருக்கு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான், தீய சக்தி தான். இது நாள் வரைக்கும் அவங்க தீய சக்தி தான் நினைக்காங்க. அவங்க கரெக்டா நடந்தா இன்னொரு தளபதி வர வேண்டிய தேவை இல்லைல்ல. அந்த படை தளபதி சரியில்லாதனாலதான் எங்களோட தளபதி முன்னாடி வந்திருக்கிறாங்க. இல்ல எந்த விதமான மக்களை பாத்தீங்கல்ல, மக்கள் தளபதி வந்ததுனால எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நாங்க சென்னை புறநகர் மாவட்டத்துல இருந்து வரோம். இவ்வளவு கூட்ட நெரிசல்லி இங்க வரோம். ஒரு லேடிஸ்னா இந்த நேரத்துல அனுப்புறாங்கன்னா தளபதியும் எங்க சென்னை புறநகர் மாவட்ட தலைவரும் இருக்கிறதுனாலதான், பிசிஆர் சரவணன் இருக்கிறதுனால மட்டுமே அவங்களோட நம்பிதான் இவ்வளவு தூரம் அனுப்புறாங்க. புரியுதுங்களா? அவங்க இந்த டிஎம்கே பார்த்துருப்பீங்க, ஏடிஎம்கே பார்த்துருக்கீங்க. எந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி சரியில்லைன்னா அந்த கட்சி சரியில்லைன்னா இந்த கட்சி. இப்போ 2 கட்சியுமே சரியில்லை. அதனாலதான் மக்களோட பாதுகாப்பு ஃபுல்லா கருதி தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். எங்க தளபதி வரைக்கும் வந்திருக்காங்க அவதூர்னு. அதான் உண்மை. தளபதி வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. தளபதி தன்னிச்சையாவே நின்று ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜார்ஜி கோட்டையில 2026 தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாரு. இத மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் நல்லா தெரியும். நாங்க கண்டிப்பா தளபதியை ஜெயிக்க வைக்கிறது அயராது உழைப்போம். கண்டிப்பா உழைப்போம். அவர் வந்து ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல பேசுறாரு. முதல்ல அவர் கூப்பிட்டாரு, நான் தான் சிஎம்மா இருப்பேன், நீங்க கூட இருங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சிஎம்மா இருக்க தகுதி இல்லாதனாலதான் இன்னைக்கு இந்த நிலைமை. அவருக்கு இவங்க சரியில்லைன்னா அவங்க தலைவரா இருந்தாரு கொஞ்ச நாள். அவரு மட்டும் என்னத்த செஞ்சுட்டாரு? அவரும் சரியில்லை. அவர் சரியில்லைனாதான் கண்டிப்பா எங்க தளபதி தான் ஜெயிப்பாங்க. எனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கிடைக்கல சார். எனக்குமே கிடைக்கல. நான் வந்து டிவிக்கில தான் இருக்கேன். எனக்குமே கண்டிப்பா கிடைக்கல. எனக்கு கிடைச்சாலே நானே சொல்லுவேனே. எனக்கு அது 3000 ரூபாய் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபாய் லஞ்சம். இந்த லஞ்சம், இந்த ஓட்டுக்கு முன்னாடி கொடுக்குற லஞ்சம், டிஎம்கே கொடுக்குற லஞ்சம். வேற யாருமே கொடுக்கல. டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல் லஞ்சம். அது இல்லாம நைட்டோட நைட்டா சல்லிப்பயத்தனமா கேவலமா மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? இந்த பணத்துக்காக எல்லாரும் உழைக்கிறாங்க தான். அந்த உழைப்பை வந்து அவங்க வந்து உதாசீனப்படுத்தி நைட்ல போய் மகளிர் குழு வச்சு காசு கொடுக்குறது. இவங்க கொடுக்கறதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இவங்க பணம் கொடுத்துதான் ஓட்டை வாங்குறாங்க. அவனால தைரியமா இருந்துச்சுன்னா, எம்கே ஸ்டாலினை தான் கேட்கிறேன்னு, அவர் தைரியமா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அவர் உண்மையான ஆம்பளையா இருந்தாருன்னா நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க. பணம் கொடுக்காம இவ்வளவு கூட்டத்தை கூட்டுறாங்கல்ல, பணம் கொடுக்காம அவரை கூட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க அவரை. அவங்க பையன் ஆகட்டும், எங்க தளபதிக்கு முன்னாடி நிக்கிறோம்னு சொல்லுற அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. அவரால் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது. உண்மையெல்லாம் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தான் சொல்றேன். ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாரு. எங்க தளபதிக்கு நேரா நிக்கிறேன்னு சொல்றாரு. அவர் நிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த ஒரு லொல்லொன்னு குறைக்குமே சீமானோட இன்னொரு கத்துக்குட்டி ஒண்ணு இருக்குது. அந்த லொல்லல் வேஸ்ட் அது பேசிட்டு இருந்த யூடியூப் சேனல்ல ஒரு 2 நாய் ஒண்ணு தெரியுது, 200 ரூபாய் காசுக்காக அது பேசுது. அந்த நாய் நீங்க எங்கன்னா பார்த்தேன்னு வச்சுக்க, எதால அடிப்பான்னு அந்த நாய்க்கே தெரியாது. ரோகிணி தேட்டரான நான் எப்பயாவது பார்த்தேன்னா அந்த நாயை கல்லெடுத்து அடிக்கிறதோ இல்ல செருப்பு எடுத்து அடிப்பேன். தளபதி பத்தி பேசுறதுக்கு 1% கூட தகுதி கிடையாது அந்த நாய்க்கு. 200 ரூபாய் வாங்கிட்டு பேசுற நாயை ஒழுக்கமா பேசிட்டு போக சொல்லுங்க. கட்சினா என்னன்னு தெரியுமா அந்த நாய்க்கு? ஃபர்ஸ்ட் கட்சினா தெரியாம நாங்கெல்லாம் இங்க வந்துட்டு இருக்கோம். அந்த நாயை ஒழுக்கமா பேச சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. டிவிக்கேல வச்சுக்க வேண்டாம், வச்சுக்கிட்டாங்கன்னா பார்த்த இடத்துல அடி விடுவோம் அவருக்கு. ஜென்ஸுக்கெல்லாம் வர தேவை. ஆண்கள் யாருமே எங்க டீம்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. பொம்பளைங்க மட்டும் போதும். எந்த கேஸா இருந்தாலும் சரி, இதுக்காக எந்த கேஸா இருந்தாலும் எங்க மேல போட சொல்ல, நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா நின்னு பேசுவோம். தளபதிக்காக நின்னு பேசுவோம். இத்தனை தங்கச்சிங்க எதுக்காக இருக்கிறோம்?
கண்டிப்பா பேசுவோம் இறங்கி. 2026ல தளபதியை உட்கார வைக்காம, ஜார்ஜ் கோட்டையில உட்கார வைக்காம ஒரு நாள் ஓய மாட்டோம். தைரியம் இருந்தா MK ஸ்டாலினை ஜெயிக்க சொல்லுங்க சார். சேட்டை எந்த ஜெயிலுக்கு போவாருன்னு தெரியாது. 2026ல ஃபர்ஸ்ட் சைனே அவருக்கு தான். எங்க தளபதி போடுற ஒரே ஒரு சைன், முதல் சைனே அவர் உள்ளத்துக்கு வைக்கிறது தான். அவர் பேசுற பேச்சு எல்லாமே பதிவுல தான் இருக்கு. அவர் பேசுற முதல் பதிவே, முதல் சைனே அவருக்கு தான். அவன் தான் சார் கொச்சப்படுத்தி பேசுவான், நல்லவன் யாரும் பேச மாட்டான். இதே இப்ப நீங்க DMK சொல்றீங்கல்ல, அவங்க எதனா இதை பத்தி பேசுறாங்களா பாத்தீங்களா? இதை பத்தி பேச மாட்டாங்க. இதை பத்தி பேசினா அவங்களுக்கு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கொச்சையானவன் மட்டும்தான் கொச்சப்படுத்தி பேசுவான். இந்த விசில பத்தி என்ன தெரியும் அவங்களுக்கு? எல்லாத்துக்குமே விசில் மட்டும்தான் முன்னாடி சார். அவங்க கட்சி இது நாள் வரைக்கும் கேப்டன் இருந்த வரைக்கும் நல்லபடியே தெரிஞ்சுது. அவரு தலை மறைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப சரியவர தெரிய வரல. கண்டிப்பா அந்த அம்மா வந்தாங்க அப்படின்னா தகுந்த டிவிக்கேல தகுந்த மரியாதை அந்த அம்மாவுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அவங்க வருவாங்க, நாங்க நம்புறோம் வருவாங்க. பவர் யாருக்கு தெரியல. காலையில விசில வச்சா குப்பை கிளீன் ஆகுது. 2026ல அடிக்கிற விசில தமிழ்நாடே கிளீன் ஆகும். கண்டிப்பா அதை கிளீன் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம். கண்டிப்பா கிளீன் பண்ணுவோம். எங்க தளபதி வந்திருக்காரு, கண்டிப்பா கிளீன் பண்ணி வைப்பாங்க. தமிழ்நாடே சுத்தப்படுத்திருக்காங்க மட்டும்தான் தளபதி வந்திருக்காரு. இதுக்கு மட்டும் தான் சார் சப்போர்ட். இத்தனை மணிக்கு நாங்க வந்திருக்கோம். இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறது இல்லையா? பெண்களோட சப்போர்ட் தான் தளபதிக்கு. அதே மாதிரி தளபதி சப்போர்ட் என்னைக்குமே பெண்களுக்கு மட்டும்தான். தளபதி சப்போர்ட் என்னைக்குமே பெண்களுக்கு மட்டும்தான். சாத்தியப்படுன்ற ஒரு நம்பிக்கையில தான் எங்க தளபதி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நமக்கு தேவையில்லாதது. இதுக்கு மேல எப்படி இருக்க போகிறது? அதாவது எந்த சக்தி, எல்லா சக்தியும் சேர்த்து எல்லா சக்தியும் அடியே போற சக்தி எங்க சக்தி தான். டிவிக்கு நம்பினோர் கைவிடப்படார். நமக்கு ஓட்டு போட சொல்லுங்க எல்லாரும். நீங்களும் ஓட்டு போடுங்க. நம்மளுடைய ஜனநாயகம், நம்மளுடைய தமிழ்நாடு, மற்ற மக்கள் எல்லாரும் நன்மை நோக்கி போறோம். நம்ம இது வரைக்கும் இந்த தீய சக்தியை ஒதுக்கிட்டு நம்மளுக்கு புதிய சக்தி ஒன்று வருது. ஆகையால இனிமே யாரும் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. நம்ம தைரியத்தை நோக்கி போறோம். எது இருந்தாலும் எங்க தளபதிக்காக நாங்க நிற்போம். எங்க தளபதி படம், இந்த படம் வரல அப்படின்றதுனால கிடையாது. நாங்க இந்த படத்தை வச்சு எங்க தளபதி கிடையாது. நாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க எங்க தளபதியுடைய உயிர், எங்க ரத்தத்தை கொடுப்போம். உயிர் கொடுப்போம் அப்படின்னு எங்க ரத்தத்தை மொத்தமா கொடுப்போம். எங்க தளபதி எது பண்ணாலும் நாங்க அவர் கூட நிற்போம். இது நாங்க மொத்த ஒட்டு தமிழக மக்கள் 2026 இந்த கேள்வியே கிடையாது. இதுக்கு இக்கு மார்க்கே கிடையாது. நாங்க தான் ஆள போறோம் தமிழன்று. உண்மையில முத ஆள போற எங்க தளபதி விஜய் தான் ஆள போற இந்த 2026. தளபதிக்கும் நாளை முதல்வர், கண்டிப்பா முதல்வர் போச்சு. அவரை தவிர வேற யாராலையுமே அடிக்கவே முடியாது. அது சாத்தியமே இல்ல. சேலஞ்ச் கட்டி சொல்றேன். எங்க ஆளு 26ல அவரு தான். ஆட்டோ டிரைவர் பட்டனாரு எல்லாமே எல்லா தொழிலாளிக்கும் எங்க தலைவர் கம்பல்சரி நல்லதான் பண்ணுவாரு. தலைவர் எல்லாமே 200-300 குத்து இட்டுன்னு வர கூட்டம் இல்ல. இது தானா சேர்ற கூட்டம். எங்க தொழிலை விட்டு நாங்க வந்துருக்கோம். எதுக்கு? என் வீட்டு வருமானம் விட்டு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு வந்த? தளபதிக்காக. தளபதி முக்கியம் எங்களுக்கு. தளபதி முக்கியம். தளபதி 2026ல வந்தாருன்னா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கி நாங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவோம். தமிழ்நாடு மக்களும் சரி, தமிழ்நாடும் சரி, தமிழ்நாட்டுல இருக்கிற அனைவரும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த தீய சக்தியாலும் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. பேசுறவங்க பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அதாவது ஒரு எதிர்ப்பு வந்தாதான் அதை சாத்தி இது பண்ண முடியும். நாங்க எந்த இதுவா இருந்தாலும் சரிங்க, எங்க தளபதிக்கு ஒதுக்கப்பட்டது எதா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு சின்னம் கொடுத்தாலும் சரி, எங்க தளபதியை பீட் பண்ண இனிமே எந்த தீய சக்தியாலும் முடியாதுங்க. 2026ல நீங்களும் இருப்பீங்க, நானும் இருப்போம், நம்ம தமிழக மக்கள் இருப்பாங்க. இதை எல்லாரும் கண் கூட பார்ப்போம். இதுதான் எங்களுடைய டிவிக்கு உடைய வெற்றி முழக்கம். சொல்றதுக்கு புரோஜனமாங்க. ஆட்சி எது வேணா சொல்லலாம். 1000 ரூபாய் கூட புரோஜனமே இல்லையாங்க. ஃப்ரீ பஸ் விட்டு என்ன புரோஜனம்? விட்ட பழைய லேடிஸ் பஸ்க்கு கேவலமா பேசுறோம். அதான் வராத காரணம் ஓசி பர்சன்ட். அவர் வராத காரணத்துக்காக சொல்றாரு. இப்படிலாம் பிக்கப் ஆகலான்னு பாக்குறேன். ஒரு மண்ணு கூட புரோஜனம் இல்லைங்க. அந்த மாதிரிங்க. அதாவது சேர்ந்து அங்க இருக்குதுங்க. இந்த அதாவது தமிழ் பொங்கல் வாழ்த்து சொன்னார் பாத்தீங்களா? என்னப்பா பொங்கல் நல்லாவே இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. நல் வாழ்த்துக்கள் சொல்லல. பொங்கல் நல்லாவே இருக்காத ஒரு தமிழை உச்சரிக்க தெரியாத ஒரு தூய தமிழனே கிடையாது. ஒரு தமிழ் ஆளணும் இந்த தமிழ்நாட்டை. முதல் முறையாக இந்த தமிழ்நாட்டை எங்க தளபதி ஆள போறாரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் பேரை நான் மென்ஷன் பண்ணல. எந்த தீய சக்தி பேரை நாங்க மென்ஷன் பண்ணல. முதல் முறையாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், முதல் முறையாக தமிழ்நாட்டை ஒரு ஆள போற தமிழ எந்த பாட்டு அப்ப பாடு நாங்க ஆள போற தமிழ் முதல் முறையா இந்த தமிழகத்தை ஆள போற
இந்த தமிழ டிவிக்கு தளபதி விஜய் தான். தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு, வர்றவங்க வாங்க, வந்தவரை வாழ இருக்கு. அதாவது எங்க தளபதி சொன்ன மாதிரியே உங்களுக்கு கட்சியிலும் பங்கு உண்டு, ஆட்சியிலும் பங்கு உண்டு, இதை சொல்லியிருக்காருல, அது உண்மை. எங்கள வந்து வர்றவங்கள வாங்க சொல்ற தமிழக மக்கள், தமிழகர் ஒரு தமிழை வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? யாரா இருந்தாலும் வர்றவங்க தொட்டு விட மாட்டாங்க. இப்ப நம்ம தமிழக பூமியில வாழ்றோம், இந்திக்காரங்க தான் இங்க ஆளுமை பண்றாங்க. எல்லாருமே ஒரு கடைக்கு போங்க, ஒரு வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் யார் இருக்குது? இந்திக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஹிந்தி கத்துக்கணும். ஒரு அரிசி கடையில போனா மகளிர் என்ன பண்ணோம், அரிசி கொடுன்னு கேட்க கூடாது, பையா சாவல் தேவோ, பையா சாயா தேவோ அப்படின்னு பேச கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? மோடி ஆட்சி கிடையாது. மோடின்றது டப்பா மூடி மாதிரி அப்படி திருவி தூக்கி போட்டுருவோம். ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி கேன் மூடி திருவி என்ன பண்ணி பாக்கெட்ல வச்சுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? அதாவது அவங்க பேர் என்ன உச்சரிக்கல, தயவுசெய்து மன்னிச்சுங்க, யாரையும் கொச்சப்படுத்தணும்னு சொல்ல. இனிமே வரப்போற காலத்துக்கு விடிவு காலம் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போன்றதா நான் சொல்றேன். யாரையும் மனசை புண்படுத்துறதுக்கோ யாரையும் கொச்சப்படுத்தி பேசுறதுக்கோ எனக்கு அருகதை கிடையாது. நாங்க சேர்ந்துருக்கிற இடம் இந்த மாதிரி. எங்க தளபதி என்ன சொன்னாரு, நீங்க பேசுங்க, உங்களுடைய உணர்வை சொல்லுங்க, இந்த மாதிரி யாரையும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க, அரசியலை முன் வச்சு பேசாதீங்க. நம்ம வந்த பிறகு அரசியல் ஆளுமையில முதல் முறை உட்கார்ந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலையை அப்ப செய்யலாம். சாத்தியமா தானே ஆகும். ஏன்னா வந்து கூட்டணிக்கு அவர் வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, வந்தா ஏத்துக்கொண்டு அவர் சொல்றாரு. கண்டிப்பா அவர் கூட்டணி வச்சாலும் ஜெயிக்கலாம், தனியா நின்னாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெயிட்டா தான் இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா அவங்க ஏத்துக்க போறாங்க, வந்தா இன்னும் நல்லா வெயிட்டா தான் இருக்கும். அவர் விசில் சின்னம் கேட்டாரு, அது கேட்டோன்னே கிடைச்சிருச்சு. நாங்க அது வெற்றியா விசில் சின்னம் வந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னோம். ஆனா எப்படி இப்படி வந்ததுன்னே எங்களுக்கே தெரியல. ஆச்சரியமா இருக்கு. முக்கிய பிகில் இல்ல, அவர் சொன்னது இல்ல, கப்பு முக்கிய பிகிலே அந்த மாதிரி. 2026ல கண்டிப்பா கூட்டணி இல்லாம வெற்றி பெறதுக்கு சாத்தியம் இருக்கு. ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால அவருக்கு கூட்டணியே தேவையில்லை. மெயின் அதுதான். இப்போ தளபதி சொன்ன மாதிரி நாங்க எலெக்ஷன் வந்துட்டு தான் ஒருத்தருக்கு நம்ம போயிட்டு அறிமுகம் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லயும் நாங்க அறிமுகம் ஆயிட்ட பிறகுதான் எலெக்ஷனே சந்திக்கிறோம். அதனால இப்போ மட்டும் இல்ல, என்னைக்குமே தளபதி ஆதரவு மக்கள் வந்து என்னைக்குமே இருக்கு. சின்ன வயசு குழந்தைங்கள்ல இருந்து வயசான வரைக்கும் தளபதிக்கு ஆதரவா வந்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையான படை, விசுவாசமான படை, என்னைக்கும் உடஞ்சு போகாத படை. சத்தியமா நாங்க நின்று கண்டிப்பா தளபதியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு கடுமையா உழைச்சி வேலை செய்வோம். நாங்க விசில் 2026ல கண்டிப்பா பறக்கும். தளபதி என்னைக்குமே வந்து சொன்ன விஷயம், மக்களுக்கு பயன்படக்கூடிய செயல்படுத்தப்படக்கூடிய திட்டத்தை மட்டுமே தான் அறிவிப்பாரு. அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ஒண்ணா எலெக்ஷன் அப்போ ஒண்ணு அறிவிப்பாரு. சார் எல்லாத்துக்குமே நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு சார். ஓகேங்களா? சின்னத்தை நாங்க சின்னமா பாக்குறோம். அவங்க வந்து என்ன சின்ன வச்சாலும் அதை கலைய தான் போறாங்க. வெறும் விசில் வச்சா மட்டும் கிடையாது, வேற என்ன சின்னத்தை வச்சாலும் கலைய தான் போறாங்க. அதை நாங்க பொருட்படுத்தப்படாது. விசில் என்பது எங்களோட வெற்றி சின்னம். அதை நாங்க கண்டிப்பா தளபதிக்கு சமர்ப்பிச்சு வெற்றியை நாங்க தளபதி சமர்ப்பிப்போம். அந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விஜயகாந்தை பத்தி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நாங்க சொல்லியிருக்கோம், வைரத்தை தவற விட்டோம், தங்கத்தை தவற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி விஜயகாந்தோட ஆதரவோட மக்களும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆதரவு இருக்கும். முதல்ல வந்து கூட்டணி உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆகிட்ட பிறகு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லா கட்சியுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசியல்ல சாதாரணமான விஷயம் தான், மாத்தி பேசுறது. அவங்க என்ன பேசினாலும் சரி, எங்களோட நிலைப்பாடு வந்து என்றைக்குமே சாதகமாக தான் இருக்கும். தளபதி மக்களுக்கு நல்ல விசுவாசமாக உழைக்கிறதுக்கு ஒரு புதிய கட்சி வருது. மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு என்னைக்குமே தளபதி வந்து ஆதரவா இருப்பார். கட்டாயம் ஆகும். ஏன்னா அவருக்கு வந்து மகளிர்ல இருந்து எல்லா இளைஞர்ல இருந்து எல்லாருமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதனால வந்து எங்க தளபதி தான் வருவாருன்றது நாங்க நிச்சயமா இது பண்றோம். 2026ல எங்க தளபதி தான் முதலமைச்சரா உட்காருவாரு. அதுக்கு நாங்க இதுவா இருக்கிறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார், எல்லாம் நம்மளுடைய வரி பணம் தான் கொடுக்கறது. சரிங்களா? எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாலே போதும். நாங்க அது இதுன்னு எதிர்பார்த்து எங்களுடைய இதுல நாங்க இருக்கல. எங்க தளபதி எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அவரே பூர்த்தி செய்வார். யாருக்கும் நம்ம காசு கொடுத்துதான் நம்ம ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நாங்க எங்க தளபதிக்கு நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றோம். நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றோம். எதுவுமே தேவையில்ல சார், எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. எங்களுக்கு வந்து இந்த வரி இது, அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த சலுகைகளே தேவையில்லைன்ற. நான் விசில் அடிச்சாலே நம்மளுக்கு மக்கள் வந்து அதிகமா கூடுற, ஒரு விசில் அடிச்சாலே மக்கள் அதிகமா வராங்க. நம்மளுக்கு அந்த இதுவே போதும். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்கள இருந்து விசில் அடிச்சாலே யாரோ வராங்க அப்படின்றதுல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியே வந்து நிப்பாங்க. அந்த ஒரு இதுக்கே நம்மளுக்கு எங்க சின்னத்துக்கு ரொம்ப மதிப்பு கிடைக்கல சார். நாங்கெல்லாம் வந்து மகளிர் உரிமை தொகையில எங்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் காசு கூட வந்ததில்லை. எந்த ஒரு சலுகையும் நாங்க இது பண்ணல.
அதே மாதிரி இதுல வந்து நிறைய பேருக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு தான் வந்திருக்கே தவிர இல்லாதப்பட்டவங்களுக்கு அந்த சலுகை வந்து சேரல. வந்து நல்லாவே பெரும்பாலும் வந்து மகளிருக்கு நல்லா இது பண்ணுவாரு. இல்லாதப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு என்ன தேவையோ அவர் பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு. எங்க தளபதி 234 தொகுதியில நின்றாலும் பக்காவா ஜெயிப்பாரு. எங்க தளபதி ஃபுல்லா மவுஸ் இருக்குண்ணா. 234 தொகுதி எங்க ஏரியால ஃபுல்லா மவுஸ் இருக்கு. எங்களுக்கு வந்து கூட்டணி தேவையில்லண்ணா. தளபதி பக்கமே போதும் எங்களுக்கு. எங்க விசில் சத்தம் ஃபுல்லா தமிழ்நாடு முழுவதும் ஃபுல்லா கிளிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கிளிக்கும் பயங்கரமா. மண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்களா தான் வரும். எங்க தளபதி சிங்களா தான் வரும். எனக்கு மக்கள் கூட்டணியே இது எங்களுக்கு கூட்டணி. எங்களுக்கு எவனும் தேவையில்ல. 234 தொகுதி நிக்க வச்சாலும் எங்க தளபதி தான் நிப்பாப்புல. கண்டிப்பா சாத்தியம். மக்கள் கூட எதுனா சாத்தியம். ஓட்டு கம்பல்சரி பண்ணுவோம். தளபதி முகம் காட்டினாலே போதும். எந்த கேண்டிடேட்னாலும் விஜய் தான் பேரு. அவங்க கேண்டிடேட் நேம் எல்லாம் கிடையாது. முன்னாடி விஜய்னாலே ஓட்டு தான். அதுக்கப்புறம் சின்ன குத்துருக்கா விசில் சின்னம். இது போதும். எங்க ஊதா தளபதி பேர் தான் கேட்கும். இங்க அவன் பஸ்ல கண்டக்டர் இப்ப விசில் ஊத்த கூட மாத்திட்டாங்க. அவ்வளவு பயம். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் கூட குப்பை வண்டியை கூட பாருங்க, பெல் வச்சிருவாங்க. டிங் 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 வச்சுனா வருவாங்க. பெல் சவுண்ட்ல வருவாங்க. விசில் சவுண்ட் கேட்டா தளபதி மூஞ்சி தான் ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும். இப்ப அதனாலதான் விசில் சின்னம் கரெக்டா வாங்கிருக்கோம் நாங்க. ஈஸியா இருக்கு. ஊதினால அவன் காதுல கிளியும் அவன் ஐத்தச்சில உட்காந்து இருப்பாங்க. என்னடா இப்ப சும்மாவே அலறுவானுங்க. இப்ப ஊதியா சாவடிப்பாடுல. இனிமே நான் வந்து எதுவுமே பேச முடியாதுன்றது என்னன்னா, இப்ப இருக்கிற 8 கூட்டணி ஒருத்தர் வச்சிருக்காங்க, ஒருத்தர் 10 கூட்டணி வச்சிருக்காங்க. ஒரே ஆளு தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே பயப்படுற ஒரு ஆளு தளபதி விஜய் மட்டும்தான். ஏன் எங்களை பார்த்து பயப்படுறாங்க? தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஏன் பயப்படுறாங்க? ஏன் நாங்க எதுவும் பண்ணலையே, பண்ணாலும் நல்லதா இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாத இருக்கும். ஏன் பயப்படுறாங்க? எதுக்காக வந்து ஜனநாயகன் படத்தை வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணி ஏன் பண்றாங்க? இன்னைக்கு குப்பை சுத்தம் பண்றது, நாளைக்கு தமிழகத்தையே சுத்தம் பண்றது விசில் தான். நாளைக்கு தமிழக நாடு சுத்தம் பண்றது விசில் தான். இன்னைக்கு குப்பை வண்டி எல்லாம் சொல்றாங்க. இன்னைக்கு நாளைக்கு அந்த அரசாங்கமே வந்து இப்ப விசில் சின்னம் குத்துக்கிறாங்க. விசில் சின்னத்துல ஒண்ணு என்னன்னா, இப்போ நாளைக்கே மாத்துவாங்க. கண்டக்டர் கிட்ட இருந்து விசில் புடுங்குவாங்க. ரெண்டாவது வந்து போலீஸ் கிட்ட இருந்து விசில் புடுங்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். 1 மணி நேரத்துல போதும். இப்போ நம்மளுக்கு வந்து சின்னமே தராம இருந்தாங்க. இப்போ சின்னம் வந்தவொடனே அது வேர்ல்டு வைடு ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்க கேட்டீங்க கொச்சை பத்தி பேசுறாங்க, விசிலை பத்தி அப்படின்ட்டு. குப்பை வண்டி காலைல வரலன்னா எல்லார் வீடுமே நாரி போயிடும். அந்த மாதிரி தான் இப்போ விசிலை வந்து கேவலப்படுத்தி பேசுறவங்களும் அதே நிலைமை தான். தளபதிக்கு வந்து எந்த சின்னம் கொடுத்தாலும், இப்போ விசிலையே பறிச்சுட்டு வேற சின்னம் கொடுத்தாலுமே 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது தளபதி மட்டும்தான். ஸ்டார்டிங் மாநாட்டிலே சொல்லிட்டாரு, யார் வந்தாலும் அரவணைப்போம், எல்லாத்துலயும் கட்சியிலயும் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு, எல்லாத்துலயும் சொல்லியாச்சு. அதனால யார் எங்க கூட கூட்டணிக்கு வந்தாங்களோ வராம இருந்தாலுமே தளபதிக்கு அது பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. தளபதி சோலோவாவே இந்த எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகவே இருக்காரு. ஃப்ரீ எதுக்கு எங்களுக்கு? ஃப்ரீ உழைக்கிறதுக்கு வந்து தளபதி வராரு. உழைக்கிறது தளபதி வராரு. வேலை வாய்ப்பு தராரு. வேலை வாய்ப்பு தரப்போற தளபதி. இன்னும் தளபதி உள்ள வந்தாருன்னா வேலை வாய்ப்பு அதிகமா தருவாரு. எதுக்கு ஃப்ரீ எங்களுக்கு? எதுக்கு எங்களுக்கு இலவசம்? எதுக்கு? நீங்க சொல்லுங்க, பஸ் ஃப்ரீ வந்து உங்களுக்கு வேணுமா வேணாம்? வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? எங்களுக்கு வேணாம். எங்களுக்கான உழைப்புக்கு ஊதிய நீதி கொடுத்தா போதும். எல்லாருமே உழைக்கிறோம், ஓகேவா? உழைக்கிறவங்க உழைக்கும் போது 10 ரூபா கொடுத்து பஸ்ல போக முடியாது நம்மளால. லேடிஸ் தான் ஏதோ மகளிர் கொடுத்தாங்க, ஓகே. இப்ப ஜென்ஸுக்கும் கொடுக்குறாங்கன்னா அது ஏமாத்து வேலை தான். எல்லாருக்குமே தெரியும் போது நம்மளும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் இதுவா உஷாரா இருக்கணும். உஷாரா இருந்தாதான் இது எப்படின்னு நம்மளும் ஒரு நாலேஜ் வரும் நம்மளுக்கு. என்னடா இது பணத்துலதான் எல்லாத்தையும் காலி பண்ண போறது. காசு நம்மளுக்கே ஃப்ரீயா கொடுத்தானா அது என்ன இருக்கு அர்த்தம்? புரியுதா? அவன் வீட்டு காசை கொடுக்கல, புரியுதா? நம்ம காசு தான், நம்ம உழைச்சாதான் நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரிதான் நம்ம காசு வாங்கி நம்மளுக்கே ஃப்ரீயா கொடுத்து நம்மளே முட்டாள ஆக்குறாங்க. அது ஃப்ரீ கிடையாது, நம்மளுடைய வரி பணம் தான். அது நம்மளோட வரி பணத்துலதான் நான் ஃப்ரீயா தரேன், மகளிருக்கு ஃப்ரீயா தரேன், இவங்களுக்கு ஃப்ரீயா தரேன். அதெல்லாம் வேணாம். கவர்மெண்ட் வேலை தர சொல்லுங்க, கவர்மெண்டோட வேலையை தர சொல்லுங்க. எவ்வளவு இளைஞர்கள் படிச்சுட்டு சும்மா சுத்திட்டு இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் வேலை தர சொல்லுங்க. அதுதான் சரியான தேர்வு. நீ ஓசின்னு கூத்துட்டு லாஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? திட்டுவீங்க. பஸ்ல ஏறும்போது கண்டக்டர்ல இருந்து எல்லாரும் திட்டுவாங்க. ஆமா, ஏகப்பட்ட பேர் அசிங்கப்படுத்துனீங்க. ஏகப்பட்ட லேடிஸ் அவமானப்பட்டாங்க. இப்ப ஜென்ஸ் வந்தாங்க, அவமானப்பட மாட்டாங்க. ஜென்ஸ் அடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு மேல கேஸ் போடுவீங்க. அப்போ நீங்க அந்த வசூல் பண்றீங்க, ஓகேவா? அந்த கேஸை போட்டு அந்த கேஸை நடத்தி அதுக்கு உண்டான வசூல் பண்ணுவீங்க. கோர்ட்டுக்கு ஃபைன் கட்ட சொல்லுவீங்க. அந்த ஃபைன் மூலியமா 10 ரூபாய் டிக்கெட்டுக்கு போய் அவன் 2000 ரூபாய் கட்டுவான் ஃபைனு. ஒரு 75 போடுன்னா 2000 ரூபாய் கட்டுவான் ஃபைனு. அந்த ஃபைன் மூலியமா நீங்க டேலி பண்றீங்க. இப்போ வந்து மகளிர் காசு வந்து 1000 ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா முழுக்க பாத்தீங்கன்னா சந்துக்கு சந்து ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சுட்டு அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல போலீஸை நிக்க வச்சு
டிடி 10,000 ரூபாய், ஒரு ஸ்டேஷன் இவ்வளவு கல்லா கட்டி ஆகணும், மாமூல் கலெக்ஷன் பண்றீங்க. அது கலெக்ஷன் பண்ணி தான் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. மற்றபடி அதுலயும் நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கல. எங்களுடைய துட்டு எங்களோட இது பண்ணி தான் நீங்க வாங்குறீங்களே தவிர மற்றபடி சும்மா வந்து அவங்க வீட்டு துட்டெல்லாம் எடுத்து கொடுக்கல. வரி பணம் 3000 வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டு அதுவும் இதுதான். அப்ப 30 இடத்துல போலீஸ் நிற்பாரு, ஒரு தொழிலும் போலீஸ் நிற்பாரு, வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்க வச்சு டிடி கேஸ் பைப்பு. காலையில நைட்டு தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வைப்பாங்க பைப்பு, இப்ப காலையில கூட பைப்பு வச்சு நிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு முழுமையா வந்து நீங்க வந்து அரசு தெளிவா இருக்கிறீங்க. உங்க துட்டை தான் தருவோம், உங்ககிட்ட இருந்தே பிடிங்கி தான் தருவோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓட்டுக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கங்க, ஆனா ஓட்டை மட்டும் தளபதிக்கு போடுங்க. சரியா? நம்ம தளபதி வந்தா எல்லாமே மாறும், ஆட்சியே மாறும் ஃபுல்லாவே. சரி, தளபதிக்கு கூட்டணி மக்கள் கூட்டணி தானே. இப்போ அவர் கட்சின்னு அரசியல்னு உள்ள வரும்போது கூட்டணி நம்பி வரலையே. அவர் ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி இவங்களெல்லாம் எதிர்த்து வரணும் தானே. அப்போ அந்த ஆட்சி எல்லாரும் பார்த்துட்டாங்க, அது எதிர்த்து வராரு. அவர் மக்கள் தானே கூட்டணி. அவருக்கு கூட்டணி நாங்கள் யாரும் இல்லையே. ஆக்சுவலாக டிஎம்டிகேக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. அவங்க வந்து நம்ம கேப்டன் மிஸ் பண்ணிட்டோம், அதே மாதிரி இவரை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அவங்க கூட்டணி வந்தா எங்க தலைமைக்கு கூட்டணி வந்தாலும் ஆசைதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க வேலை தான் இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து இந்த சின்ன எங்க எதிர்பார்க்கல. எங்க தலைமை சார்பில் எங்களோட நிர்வாகிகளை நாங்களும் அதை எதிர்பார்க்கல. இது கடவுள் கொடுத்த பிளஸிங் தான். இதே எங்க முதல் வெற்றி தான். விசில்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், படத்துல பார்க்கும்போது விசில் அடிப்போம், கொண்டாடுவோம். இப்ப இது வந்து இந்த சின்னத்தை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க. அது வந்து அடிமட்ட தொண்டர்ல, அடிமட்ட தெருவில் இருந்து கிளை வார்டு எல்லாத்துக்கும் சின்ன வந்து விசில் சின்ன மட்டும் இல்ல, ஒரு சின்ன ஒரு சொப்பு சமா கொடுத்துருந்தா கூட அது எங்க ஊரு ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா போய் ரீச் ஆயிடும். ஏன்னா எங்க எல்லா இடத்துலயும் பிராண்ட் எங்க தளபதி மட்டும்தான். வேற அவங்க எங்க கட்சியில இருக்கிற எல்லாருமே சொல்றேன், யாரை பார்த்துமே வர மாட்டாங்க. யாரும் நாங்களே வந்து மேல இருக்கிற தலைமையில பாக்குறத விட தளபதி மட்டும்தான். எங்க மாவட்டம் என்ன சொல்றாங்க, எங்க தளபதி என்ன சொல்றாங்க, அவ்வளவுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஆனா பொதுமக்கள் என்ன ஃபாலோ பண்றாங்க, தளபதி ஒரே ஒரு முகம் மட்டும் தான். அதனாலதான் 234 தொகுதியிலுமே தலைவர் முகம் தான் பிராண்டு. அவர் முகத்துக்காக எந்த வலையில் கொடுத்தாலும் சரி, எது மதிக்க தலைவர் குங்குமம் கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா அது வெற்றி தான் பெறுவோம். 2024 ஆணித்தனமா சொல்றேன், நாங்க தான் அடிப்போம். தளபதி ஆஜி படத்துல சொல்ற மாதிரி போல நேற்று மீட்டிங்ல பேசின மாதிரி தான். எங்க பிரச்சனையோ அவங்க சிக்ஸர் அடிச்சு சென்டரா தான் நம்மளோட தளபதி ஸ்டைல் தான். அது எல்லாருமே எங்க தளபதி எல்லாருமே ஃபாலோ பண்ணுவோம். நன்றி. மக்களோட கூட்டணியில இருக்கோம், கண்டிப்பா நல்லதே நடக்கும். இந்த 2024 என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் ஒரே மாற்றம். அதனால என்னன்னா கண்டிப்பா இந்த ஊழல் இல்லாத ஆட்சி, பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இதெல்லாமே அதுவும் இல்லாம வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இதெல்லாமே சொல்றாங்க. கண்டிப்பா எல்லாமே எல்லாருக்கும் நல்லபடியா நடக்கும். என்னோட புரிதலுக்கு நான் சொல்றேன், எந்த ஒரு ஆக்டருமே பிளாக்ல டிக்கெட் சொல்ல மாட்டாங்க. அதுலயும் தளபதி எல்லாம் அப்படிதான். எந்த ஒரு விஷயத்தையும் அது தவிர்க்க முடியாது. இப்போ அவங்கவுங்க யாரோ அவங்கவுங்க வயிற்று பழைப்புக்கு அது கொண்டு போயிடறாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க, அவங்களுக்கு காசு தேவைப்படுன்றதுக்காக 1000 ரூபாய் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு ஆக்டர் வந்து பலிகடை ஆக முடியாது. அது ஓகேனா, அது ஆக்டரா இருக்க வரைக்கும் ஓகே. இப்போ தலைவர் வந்து ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிட்டாரு, இப்போ அதை பத்தி பேசாம இருக்கதான் மக்களோட கேள்வியா இருக்கு. முதல்ல அவரோட படத்துக்கு வந்து அதை அவர் வந்து எந்த இடத்துலயுமே அதை ப்ரொமோட் பண்ணல. படத்துக்கு வந்து நீங்க காசு ஜாஸ்தியா கொடுத்து பாருங்கன்னு சொல்லி இல்ல விஷயம் நிறைய நியூஸ் நீங்களே பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் தானே. தளபதிக்கும் அந்த நியூஸ் போயிருக்கும். அப்போ ஒரு கட்சி தலைவர் ஒரு நார்மலா எல்லா விஷயத்துலயும் கண்ட்ரோல் தானே சொல்றாங்க. நம்ம இப்போ அப்படி பண்ணாதீங்க, யாரும் பண்ணக்கூடாதுன்னு எல்லா விஷயத்துலயும் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில தியேட்டர்ஸ்லாம் பார்த்தா தளபதி ரசிகர்களே பிளாக்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் நிறைய வருது. அதை பத்தி நமக்கு தெரியாது, ஏன்னா அது அவங்க சொல்லலாம், பட் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சாத்தியம் இருக்குதான், இருக்கும்னா அவர் வந்து இன்னும் ஆட்சிக்கு வரல, இப்பதான் ஃபர்ஸ்ட் படி எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா இது சினிமா பார்த்துதான் நம்ம வந்து நல்லது, நல்லா நடிக்கிறாரு, நல்லா குழந்தை கூட விஜய்னா பிடிக்கும், என்ன சொல்றது, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இவருக்கும் கொடுக்கணும். இப்போ அம்மா இருந்தாங்க, இப்போ கருணாநிதி ஐயா இருந்தாங்க, அது 2 கட்சிக்கும் ஒரு மோதலா இருந்தது. இப்போ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் புதுசா வாய்ப்பு வெளியே வருது, இப்பதான் வெளியே விட்டுருக்காங்க. என்னன்னா யாருமே நல்லதுதான் செய்யணும், யார் வந்தாலும் சரி. விலைவாசி கம்மி பண்ணணும், எல்லாம் கரண்ட் பில்லு, எல்லாம் அரிசி எல்லாமே என்னென்னமோ ஏறிக்குது. ஆனா சம்பளம் ஏத்த மாட்டேன்றாங்க. ஒரு கூலிக்கு வேலை செய்யறாங்க, கொளுத்துக்காரங்களே வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் முக்கியமா சம்பளமே ஏத்தணும். இப்போ வீடு கட்டினாதான் நம்ம அந்த வீட்டுல வாழ முடியும். ரிக்ஷா ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மினிமம் கண்ட்ரோல் பண்ணணும்.
இப்போ அந்த ஸ்டாப்பிங் போறதுக்கு நீ 10 ரூபாய் கேட்கறான், இன்னொருத்தன் 20 ரூபாய் கேட்கறான். அது ஒரு ஈக்குவலா இருக்கணும். மொத்தத்துல நல்லதே நடக்கணும். ஆனா விஜய் வந்தா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மொத்தத்துல நல்லதோ கெட்டதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லது. இந்த விசில் சின்னம் குத்துக்கிறாங்களாம்மா, விசில் சின்னம் குத்துருக்காங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? விசில் சின்னம் விசில்ன்றது இப்போ குழந்தை ஊதுனா கூட நம்ம நல்லதா நினைக்கிறோம். பரவாயில்ல விளையாடுறது குழந்தை வச்சுக்கின்னு விட்டுருங்க. இப்ப குழந்தை கலந்து அப்படிங்கன்னா குழந்தை அழுவதா? அதை போல விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கணும். இந்த ஆட்சி என்ன பண்ணுது, என்ன சொல்றது? இப்போ எலெக்ஷன் வரப்பதான் நீங்க இந்த 3000 ரூபாய் கொடுக்குறீங்க. இத்தனை நாள் பொங்கல் கொடுத்தீங்களா? நான் மக்களுக்கு தான் நான் சொல்றேன், பப்ளிக்கு தான் நான் சொல்றேன். பொங்கல் கொடுங்க. ஏன்னா எடப்பாடி ஆண்களுக்கெல்லாம் பஸ் இலவசம் சொல்லி சொல்றாரு. ஆண்களுக்கு இலவசம் பஸ் சொன்னா பரவாயில்லையே. ஒயின் ஷாப் பாட்டில் ஃப்ரீ சொல்றாங்கல்ல, அது எங்க? அது எப்படிங்க? ஒயின் ஷாப்பே எடுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்னா பரவாயில்ல, அவன் கூலி வேலைக்காரங்க கூட பஸ்ல போலாம். அது நம்ம கரெக்ட் தான். பெண்களை பார்த்தா ஆண்களை சமமா பார்க்கணும். இப்போ ஆண்கள் மனசுல ஐயோ லேடிஸ்க்கு தான் எல்லாமே சலுகை இருக்கு அப்படின்னு எந்த ஆண்களும் சொல்லக்கூடாது. என்ன சொல்றது? அதனால நான் என்ன சொல்றேன், சமமா பாருங்க. மொத்தத்துல கரெக்ட் தானே. நான் எதனாச்சும் பேசியிருந்தேன். 2026 இது எப்படி அமையும்? 2026 கண்டிப்பா விஜய் ஆட்சி தாங்க வரும்.